ஓம் நம சிவாய. நரக வாழ்க்கை முடிந்து ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களது வாழ்க்கை இப்ப நரகத்துக்கு ஈடான வாழவே பிடிக்காத வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே அடைஞ்சுக்கிட்டு இருக்கிற 2 அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற ஒரு அவமானத்தோட கடன் பிரச்சனையோட எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கான முழு பலனையும் அனுபவிக்காத ஒரு தருணத்தில் என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கீங்க. அடுத்தது ஒரு பதட்டம். அடுத்தது வரப்போறது 7 சனி, இன்னொரு 4 வருஷத்துல வரப்போகுது. அதுக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணுமே, அப்படி தப்பிக்கலன்னா 7 சனியில சிக்கினா சின்ன பின்னமா ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு பதற்றம் வேற. என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே, வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க யாருமே இல்ல. அந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீண்டு வந்தவங்களும் யாரும் இல்ல. அந்த அளவுக்கு வலிமை உங்களுக்கு உண்டு. நான் பார்க்காத கஷ்டமா, நான் வாழாத வாழ்க்கையா, நான் படாத அவமானமா, நான் சந்திக்காத எதிரிகளா, என் பக்கத்துல இல்லாத துரோகிகளா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா பிறந்ததிலிருந்து இளம் வயதிலே பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். இப்ப இளைஞர்களா இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் உங்களுடையதா இருக்கும். ஆனாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பலம். எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாரையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளாரையும் இருந்தாலும் வெளியில காட்டிக்காத ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கும் உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் அதிபதி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே அவரு சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஏழையாக இருந்தாலும் அந்த கெத்த விட மாட்டீங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் அந்த சொகுசான வாழ்க்கையை விரும்புறத விட மாட்டீங்க. அதனால இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்ப காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கஷ்டங்களை பட்டு வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கடன் பிரச்சனையும், ஆணாக இருந்தாலும் நீங்க பெண்ணாக இருந்தாலும் உங்க குடும்பத்தை இப்ப நீங்க தூக்கி நிறுத்துற இடத்துல இருக்கீங்க. நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போற இடத்துல நீங்க இல்ல. நம்ம இல்லைன்னா என்ன, நம்ம கணவன் பார்த்துப்பாரு, அல்லது மனைவி பார்த்துப்பா, இல்ல அண்ணன் பார்த்துப்பான், தம்பி பார்த்துப்பான், அக்கா பார்த்துப்பாங்க, தங்கச்சி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இல்ல. உங்க கையில தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. என்னத்தை கொடுத்தாங்க? கிரீடம் இல்ல, உழைக்கிறதுக்கான அந்த வேலையை நீ தான் காப்பாற்றணும். என்ன செய்ய முடியும்? வேற வழியே இல்லை. அதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியது தொழில் சனி. அப்ப தொழிலுக்கான காலகட்டம் இது. ஏதாவது ஒரு தொழிலை நீங்க உருவாக்கிதான் ஆகணும், கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அல்லது வேலையில போய் சேர்ந்துதான் ஆகணும். இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தே ஆகணும். அப்பதான் உங்களுடைய இந்த நரக வாழ்க்கையை முடிச்சிட்டு ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. நண்பர்களே, தோழிகளே, ஜோரா இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அந்த மனசுக்கு, உங்க நல்ல உள்ளத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இப்ப வந்திருக்கு. ஏன்னா துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார். நவக்கிரகங்கள்ல ராஜ கிரகமாக கருதக்கூடிய சூரியன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆனா அவருக்கு நீச்சம் வீடு. அப்ப என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த சொகுசா வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்ல, அந்த எண்ணம் இருக்கும்ல. அதுபோல பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்கள, பல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து சலிச்சிருப்பீங்கள, அதனால கடன் அதிகமா அடைஞ்சிருப்பீங்கள. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த கடன் அடைக்கணும், நமக்கான கௌரவத்தை மீட்கணும், நம்ம வாழ்க்கையில நாமளும் நம்முடைய புகழ்கொடிய பறக்க விடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இப்ப வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அந்த லட்சியத்துக்கு தீனி போடும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய நரக வாழ்க்கைய, நரகத்தையே இங்க நீங்க சந்திச்சிருந்தாலும் உங்களுக்காக ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். ரிஷபராசி அப்படின்னாலே மங்களத்தின் அடையாளம். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி பசு, காளை. பசு சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு வாகனம். அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. என்னதான் வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் உங்களை தூக்கி விடுறவர் அந்த சிவபெருமான். காலபுருஷனுடைய 2வது வீடு, சுக்கிரன் ஆட்சி செய்யற வீடு. உங்க வாழ்க்கையில எந்த வேலையுமே இல்லைனாலும் கலைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆயக்கலை 64 வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்றிருக்கிற கலைகள், சகல கலைகளுக்கும் அது கூட அழகியல் தத்துவத்திற்கும் சொந்தக்காரர்கள் நீங்க. எதுவுமே தெரியலனாலும் உங்களது அந்த அழகு இருக்குல்ல, அதை வச்சே இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களால சாதிக்க முடியும். இன்னைக்கு உலகமே அதான். ஒன்று அறிவை பயன்படுத்தி பிரபலம் ஆகுறாங்க, உழைப்பை பயன்படுத்தி பிரபலம் ஆகுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அழகை பயன்படுத்தி பிரபலமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல் இடத்துக்கு வருவீங்க. என்ன வேலை செய்யறீங்களோ அதுல முதல் இடத்துக்கு வருவீங்க. என்ன தொழில் செய்யறீங்களோ அதுல முதல் இடத்துக்கு வரப்போகிறீங்க. என்ன தொழில் செய்யறீங்களோ அதுல முதல் இடத்துக்கு வரப்போறீங்க. அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். தொழில் சனியாக இப்ப உங்க ராசியில பயணிச்சு
வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையோ நீங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். செய்றீங்களா? இல்ல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான திறமையையும் உங்களுக்கான காலகட்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்பையும் நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தொழில் சனி, அடுத்த 2.5 வருஷத்துக்கு லாப சனி, அடுத்த 2.5 வருஷம் விரை சனி, அங்கதான் 7.5 சனி ஆரம்பிக்குது. சுதாரிச்சுக்குங்க ரிஷபராசி நண்பர்களே, தோழிகளே. இன்னைக்கு தொழில நீங்க சம்பாதிக்கணும் தொழில் சனியில, நாளைக்கு தொழில் சனியில அனுபவம், அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு லாபத்தை சம்பாதிக்கணும். அடுத்த 2.5 வருஷம் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்களோ அதுக்கு அடுத்து 2.5 வருஷத்துக்கு 7.5 சனி வருது, விரைச்சனியாக வருகிறது. நீங்க எந்த அளவுக்கு சம்பாரிச்சீங்களோ அத்தனை செல்வத்தையும் செலவு பண்ற ஒரு காலகட்டமாக வருது. சுதாரிச்சுக்குங்க. அப்ப இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிங்க தயவு செஞ்சு. இன்னும் நம்ம காலகட்டம் அவ்வளவுதான், நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நம்ம தலையில எழுதுனது அவ்வளவுதான், நம்ம விதி அவ்வளவுதான். ஒருபோதும் யோசிக்காதீர்கள் நண்பர்களே. அற்புதமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, மேஷ ராசியில ராகு என்ன செய்வார்? குடும்பத்துல உங்க வீட்டுக்கு 12ஆம் வீடு அது. அது மட்டும் இல்ல, மேஷ ராசியில ராகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அவர் இருக்கார். அப்ப என்ன நடக்கும்? அளவுக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட வந்துடும். எந்த அளவுக்கு நீங்க தொழிலையும் வேலையிலையும் ஈடுபாட்டோட செய்றீங்களோ உங்க மேல மதிப்பு, மரியாதை, எதிர்பார்ப்பு, நீங்க செய்யற வேலையும் தொழிலையும் பிரம்மாண்டமா காட்டக்கூடியது ராகு. அதே நேரத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய செலவு செய்ய வைக்கும். இந்த காலகட்டத்தில் இங்கதான் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அது பண்ற செலவு இருக்குல்ல, அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ராஜ வாழ்க்கையை சீக்கிரம் அனுபவிப்பீங்க. இங்க ரொம்ப கட்டுப்பாடு தேவை. முதல்ல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசை வரும். அதாவது நிறைய சம்பாதிப்பீங்க, நம்முடைய ஆசைகள் பெருசா இருக்கும், குடும்பத்தை மறந்துடுவீங்க, முதலீட்டை மறந்துடுவீங்க, கடனை மறந்துடுவீங்க, உங்களுக்கு இருக்கிற கடமையை மறந்துடுவீங்க. ஆனா பணம் வர்றதுனால நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, உல்லாச வாழ்க்கை எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு செலவு பண்ண முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. பி கேர்ஃபுல். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இடத்துல எச்சரிக்கையா இருந்து பணத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கடன் அடைக்கிறது, ஒரு சேமிப்பு வைக்கிறது, தேவையான செலவுகளை செய்யறது, நல்ல காரியங்களை செய்யறது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த காலத்தை பொற்காலமாக மாத்தி உங்களுக்கு உண்டான ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிடலாம். நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்போதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள்
வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையே மறந்துடுவோம். இது 100% உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டுங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல. தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும்போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, மிதுன ராசியில செவ்வாய், அதாவது உங்களுடைய 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். அதனால என்ன நடக்கும்? 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்ப குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால குடும்பத்துல உங்களது கோபத்தையும் வேகத்தையும் காட்டுவீங்க. வாக்குஸ்தானம், வார்த்தைகள் ஆக்ரோஷமா விழும், திடீர்னு கோபம் பட்டு பேசக்கூடிய அமைப்பு. தனஸ்தானம், அதுல செவ்வாய். அதாவது இதை நீங்க அழகா பொருத்தி பார்க்கணும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இந்த 3 விஷயத்துல 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனஸ்தானம் அப்படிங்கிறது, தனம் அப்படின்னா பணம். பணம் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆனா செவ்வாய் பகவான் பொறுமையா இருக்க விட மாட்டாரு. அவருடைய வேகத்தையும் அந்த போர்க்குணத்தையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காட்டுவார். அதாவது உங்களுடைய அதிகாரத்தை காட்ட வைப்பார். குடும்பத்திலையும் வார்த்தைகள்லையும். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். 3வது விஷயத்துக்காக, வேற எதுவுக்கும் இல்ல. தனஸ்தானம், தனம் உங்களுக்கு நிரந்தரமாக வரணும், நிறைய வரணும் அப்படின்னா குடும்பத்திலையும் பேசுற வார்த்தையிலையும் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப பண வசதி, கல்வி, பேச்சு, உணவு, பொன், ஆபரணங்கள் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா குடும்பத்துக்கிட்டையும் பேசுற வார்த்தையிலையும் மிக மிக கவனம் தேவை. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பாராத அளவுக்கு யோக பலன்களை கொட்டக்கூடியது இந்த 2ஆம் இடம். செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு யார் தெய்வம்? முருகன், அந்த வேலவன். அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல குடும்பத்தையும் பேசுற வார்த்தையும் கவனத்தோட வச்சுக்கங்க. எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுத்துட்டாலே உங்க வாழ்க்கை மாறி போகும். மாடோடு எதிரிடல் அப்படிங்கிறது பழமொழி. நீங்க மட்டும் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எதிர்த்து யார் நின்னாலும் அந்த முருகன் பார்த்துப்பார். அதுதான் இப்படி சொல்றாங்க, மாடோடு எதிரிடேல். மாடோடுனா உங்களது சின்னம் காளை இல்லைன்னா பசு. எதிர நிக்க முடியுமா? கோபம் வந்துட்டா அப்படியே பந்தாடும். இப்படி அசைச்சா போதும், பல குட்டிகாரன் அடிக்கணும். அப்படிதான் உங்களுடைய எதிரிகளுடைய நிலைமை. அதை தான் சொல்றது. மாடு முன்னாடி போனாலும் முட்டும், பின்னாடி பதுங்கினாலும் உதைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எதிரிகள் மிக மிக எச்சரிக்கையா நடந்துக்கணும். இல்ல அப்படின்னா முட்டு வாங்கணும், இல்லைன்னா உத வாங்கணும். எதிரிக்கு சரியான சவாலா இருக்க போறீங்க இந்த காலகட்டத்தில். துரோகம் செய்யறாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, உங்களை தூக்கி பந்தாடுனாங்கல்ல, இது கண்ணு குட்டி தானே அப்படின்னு. இன்னைக்கு நீங்க காலமாடு, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. எதையுமே முன்னாடி பொறுமையா தான் சொல்லுவீங்க, சூசகமா சொல்லுவீங்க, அப்புறம் செய்கை காட்டுவீங்க. அப்புறம் வார்த்தையால பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க அடிக்கவே வேண்டியதில்லை, பேசினாலே போதும். அங்க ஒண்ணு நல்லது நடக்கும், இல்லைன்னா எதிரிகள் பயந்து ஓடுவார்கள். அதுதான் உங்களுடைய வலிமை. அது வழக்கமான காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பார்த்தோம்னா, அதாவது சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களது ராசி அதிபதி வீட்டுக்கு சூரியன் வருகிறார். சூரியன் அங்க வந்தாலே தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களது வேலையிலும் சரி, தொழிலையும் சரி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரியன். இந்த உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உங்களால உங்களது குடும்பமும், உங்களது உறவினர்களும், உங்களை சார்ந்தவர்களும்
புகழடைய போறாங்க. உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதாவது தொழிலையும் வேலையிலையும் முதலிடம், அடுத்தது நல்லா சம்பாதிக்க போறீங்க, கோடி கோடியா பணம் கொட்ட போகுது, நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை அடைய போறீங்க. அதுபோல சகோதரன் மீது அக்கறை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தாய் மீது எல்லாருமே பாசம் வைப்பாங்க, நீங்க பக்தி வைப்பீங்க. அவ்வளவு ஒரு மரியாதை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சூரியனாக வருகிறது, தாய் ஸ்தானம் அந்த இடம். அப்போ உங்களுக்கு தந்தை இருக்கிற இடத்துல தாய் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப மரியாதை ரொம்ப முக்கியம். அவங்களை எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களது தாயால் நீங்க அடையலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை கஷ்டப்படுத்தாமையாவது இருங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தந்தை கிட்ட எவ்வளவு பாசம் இருந்தாலும் அந்த பகை உணர்வு இருக்கும். ஆனா அதே நேரத்துல தாய்கிட்ட எவ்வளவு பகை உணர்வு இருந்தாலும் ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்தி இருக்கும். அந்த பக்தி தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அடுத்த மகர ராசியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எதிரி ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி வெளியாட்களோ பக்கத்திலோ இல்ல, உங்களுக்கு எதிரி உங்களது எண்ணங்கள் தான். அதைத்தான் சனி பகவான் சொல்ல வருகிறார். அதாவது நிறைய ஆசைப்படுவீங்க, நிறைய செலவு பண்ணணும் நினைப்பீங்க, நிறைய உல்லாச வாழ்க்கைக்கு உங்களது மனசு இருக்கும், மனம் சஞ்சலப்படும், கவனத்தை சிதறடிக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கும். இந்த ஆண் துணை தேடுறது, பெண் துணை தேடுறது, மனம் சஞ்சலப்படுறது, அடுத்த பாலினத்தவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு உருவாகிறது. இது எல்லாமே இந்த சனியின் கர்மா. ஏதாவது விட்ட குறை தொட்ட குறையாக பாவங்கள் இருந்ததுன்னா அதை தீர்க்க இது மாதிரியான காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வார். அப்ப எதிரிகளே இல்லைன்னாலும் இது மாதிரியான செயல்களால உங்கள் வாழ்க்கையில நீங்களே சூன்யம் வச்சுப்பீங்க. அதாவது உங்க பேரை நீங்களே கெடுத்துப்பீங்க. உங்களது வேலையோ தொழிலையோ உங்களது செயல்பாடே இழக்க வைக்கும். வீட்டுல மரியாதை போகும், மானம் போகும், உறவுக்காரர்கள்ட்ட இருந்த அந்த மதிப்பு போயிடும், ஊர்ல இருக்கிற அந்த புகழ் போயிடும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகர சனி. இந்த காலகட்டத்தில் அவர் வரார் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம வீட்டை மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டையும் நம்முடைய மனசையும் சுத்தமா வச்சுக்கணும். மனசு அலைவாய விடக்கூடாது, தர்மங்கள் நிறைய செய்யணும், நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழணும். வேலையிலையும் தொழிலையும் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது, யாருடைய சாபத்தையும் வாங்கிடக்கூடாது. அதைத்தான் இந்த சனி எதிர்பார்க்கிறார். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமையாறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. அடுத்தது சுக்கிர பகவான் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய ஆட்சி வீடு துலாம். போராடி வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? போராடினால் வெற்றி உங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் உங்களை தடை பண்ணாலும் சரி, உங்களை வச்சு அழுத்தினாலும் சரி, உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, திமிரி கொண்டு மேலே வருவீர்கள். என்ன பண்ணும்? கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். அதுதான் முன்னாடியே சொன்னேன், கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. சில உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு உண்டு. செரிமான கோளாறு, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, அடுத்தது பால்வினை நோய்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எட்டி பார்க்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உடல் நலத்தையும் மனதையும் ரொம்ப கவனமா பாத்துங்க. வெற்றி தானாக உங்களை தேடி வரும். அதுபோல 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 6ஆம் வீட்டுல ராஜயோகம் பெறுகிறார். நல்ல அதிர்ஷ்டத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள். அதுபோல மீன ராசியில குரு. எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா, இதெல்லாம் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான
மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்தது புதன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிற காலம். புதன் யாரு? புத்திக்கு அதிபதி. துலாம் எந்த இடம்? எதிரியை, கடனை சொல்லக்கூடிய இடம். எதிரிகளாலும் கடன் தொல்லையாலும் இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். எதிரிகளுக்கு சரியான பதில் சொல்ல போறீங்க. கடன் எல்லாம் அடைச்சி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தொடங்க போறீங்க. அப்படி ராஜா மாதிரி உட்கார்ந்து இந்த உலகத்தை ரசிக்க போறீங்க. ஏன்னா துலாம் ராசியில புதன் வந்திருக்காரு. புதன் யாரு? புத்திக்கு அதிபதி. அற்புதமா உங்களது புத்தி இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும். நீங்களே அமைதியா இருந்தாலும் சரியான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. பல சிக்கலான விஷயத்தெல்லாம் முடிவு அழகா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. ஒரு ஆசை திடீர்னு உருவாகும் பாருங்க. யாராவது ஒரு பெரியவங்க, ஒரு வயசானவங்க, இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது புத்தி சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. காது கொடுத்து கேளுங்க. அவங்க அறிவுரையின்படி நடந்தீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும். பெரியோர்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்க நடக்கும்போது அது உங்களுக்கு சக்சஸா வந்து முடிகிற காலகட்டம் இது. நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு அறிவுரை சொல்றதே எனக்கு பிடிக்காது, சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கேளுங்க. எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம ஜெயிக்கணுங்கிற நிலையில இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ஈகோ பார்க்காம, கௌரவம் பார்க்காம, முன்னோர்களையும் உயர்ந்தவர்களையும் வயதானவர்களையும் நீங்க மதிச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செயல்பட ஆரம்பிச்சீங்கனாலே பல வழியில உங்களுக்கு நல்லது நடக்கும். பல வழிகளே கிடைக்கும். அது இந்த காலகட்டம். அடுத்து துலாம் ராசியில கேது. கேது யாரு? ஞானக்காரகன். திடீர்னு ஞானத்தை கொடுப்பார். திடீர்னு ஆன்மீகத்துல நாட்டத்தை உருவாக்குவார். பொறுமை இல்லாம பல பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி இருப்பீங்க. குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி. அது காரணம் கேது சாதகமா இல்லாதாலதான் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகரிச்சிருக்கும். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மனைவி போயிருப்பாங்க. நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு கணவன் போயிருப்பார். அவன் வீட்டிலே இல்லை அப்படின்னு பிள்ளைங்க போயிருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நடத்தி வைத்திருப்பார் கேது பகவான். ஏன் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னா, பிரச்சனை வரும்போதுதான் நம்ம யார் நினைக்கிறோம்? கடவுளை நினைக்கிறோம். கடவுளை நினைக்க வைப்பவர் கேது பகவான். ஞானத்தை, கடவுள் ஞானத்தை கொடுப்பவர் கேது பகவான். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா கடவுளை நோக்கி போய் ஆகணும். ரிஷபம் அப்படின்னா நந்திகேஸ்வரரை குறிக்கிறது. உங்க ராசியிலே இருக்குது. அதனால பிரதோஷ காலத்துல அந்த நந்தி இருக்குல்ல, அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையே தொட்டு வணங்குறது நல்லது. ஏன்னா ஈசன் அங்க இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நந்திகேஸ்வரனுக்கு ஏற்றம் கொடுத்த தலமும், நந்திய பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த தலமும் திருவையாறு. ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். திருவையாருக்கு போங்க. அங்க இருக்கிற இந்த கோவில்ல மனமுருக வேண்டிக்குங்க. பசுவுக்கு ஒரு கொத்து அகத்திக்கீரை எடுத்துட்டு போங்க. அங்க இருக்கிற பசுமாடு, இந்த கோவில் பக்கத்துல ஏதாவது மாடு இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு கும்பிட்டு வாங்க. அந்த நந்தீஸ்வரருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா, கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை
பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும், எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும், அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு, இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த,
உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி கிண்டல் அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.